வெல்கம் டு ஆர்ஜி ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் கார்ன் வச்சு இந்த ரெய்னி சீசனுக்கு தகுந்த மாதிரி 2 சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வேலைன்னு பேசாமல் நிறைய வீடியோ உள்ள போயிடலாம். ரெசிபி 1 பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்ன் மேலே உள்ள கிளிங் ரேப்பை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே கார்ன் மேலே இந்த மாதிரி இருக்கிற 10-12 தோலைகள்லாம் வேகமாக உரிச்சு எடுத்துக்கிறேன். தோலெல்லாம் எடுத்த அப்புறம் கூட இந்த மாதிரி நூல் மாதிரி நிறைய இருந்தது. இதையும் சாப்பிட்றப்போ நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதையும் உரிச்சு எடுத்துக்கிறேன். இது என்னடா நூடுல்ஸ் மாதிரி இருக்கேன்னு கொஞ்ச நேரம் அதில் விளையாடிட்டு கம்ப்ளீட்டாக உரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த சத்தான கார்ன் வேக வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இது வேக வைக்க ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு செம்பு தண்ணியை ஊற்றிட்டு அதில் அடித்தட்டு இட்லி தட்டை மட்டும் வச்சுட்டு அது மேலே நம்ம உரிச்சு வச்ச ஸ்வீட் கார்னை தூக்கி வச்சிடுறேன். ஒன்றுன்னா உரித்து வேக வைக்கிறப்ப அதில் உள்ள தண்ணி சத்தெல்லாம் இட்லி பாத்திரத்தில் வடிஞ்சு வேஸ்ட் ஆகிடும். அதனால இந்த மாதிரி ஹோலாகவே வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜூஸியாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இதை கேஸ் ஸ்டவ்வில் பெரிய பர்னரில் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணும்போதே அப்படி ஒரு அரோமா, என்னம்மா வாசனையாக இருந்ததுன்றீங்க. நான் வெந்துச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஃபோர்க்கை வச்சு 2-3 கார்ன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். பட் எடுக்க வரல. உடனே கார்ன் மேலேயே குத்தி பார்த்தேன் ஃபோர்க்கை வச்சு. நல்லா வெந்திருந்தது. உடனே ரெடியான கார்னை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டேன். இந்த கார்னை சாட் மாதிரி பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது 3ஐயும் ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு அதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கிறேன். பட்டர் சேர்க்கலான்றதால கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டர் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ கலந்தாச்சு. கார்னை 2 உடைச்சிட்டேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் சாப்பிட போகிறோம், அதனால 2 பிரிச்சிட்டேன். இதில் டைரெக்டாக மிளகாத்தூள் மிக்ஸை இந்த மாதிரி தடவிட்டு உடனே சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும்னா இந்த மாதிரி ஹாஃப் லெமனை இந்த மிளகாத்தூள் மிக்ஸில் பரட்டிட்டு கார்ன் மேலே தடவிட்டு சாப்பிட்லாம். ஜூஸ் பிழிஞ்சிட்டே நல்லா தடவிக்கோங்க. ஏன் கார்னை உரிச்சிட்டு மிளகுத்தூள் உப்பெல்லாம் சேர்த்து அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லன்னா கார்ன் ஆறிடும். ஸ்வீட் கார்னே சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஹோல் கார்னாகவே நாங்கள் சாப்பிட்டோம். அது கடிச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேருந்து நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். நீங்களும் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரெசிபி 2 என்ன அப்படின்னா, வேக வச்ச ஸ்வீட் கார்ன் கொஞ்சத்தை இந்த மாதிரி உதிர்த்து வச்சுருக்கேன். அதை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். அப்புறமா வீட்லேயே ரெடி பண்ண வெண்ணெய் ஃப்ரிட்ஜில் இருந்து கூலிங் போகிறதுக்காக கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருந்து நம்ம ரெசிபிக்கு தேவையான 1 ஸ்பூன் வெண்ணெயை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டிலேயே செஞ்சதால் அன்சால்டட் பட்டர் தான். ஸோ உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு தரதுக்கு வீட்டில் செஞ்ச இந்த மாதிரி பட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கார்னை லைட்டாக பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இன்னொரு டைம் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்கும். எடுத்து வச்ச பட்டர்லேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு ஸ்டவ்வில் இருக்கிற இந்த சூடான பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆகிற அதே டைமில் கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் எடுத்துக்கலான்னு யோசித்தேன். அப்புறம் தான் பட்டர் சேர்க்குறோம்ல, ஸோ கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலான்னு கூட கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் எடுத்துக்கிட்டேன். மெல்ட்டான பட்டரில் இதை சேர்த்து கலந்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்ச கார்னை சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூடவே உடனே சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் என் குழந்தைக்கு கொடுக்க போகிறதால அதிகம் பெப்பர் சேர்க்கலை. ரெடி பண்ணதும் வெதுப்பாக கிளியர் சூப்பை மட்டும் பையனுக்கு கொடுக்குறேன். அவன் அவ்வளோ விரும்பி ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் குடித்தான். குழந்தைக்கு நீங்கள் கிளியர் சூப்பாக கொடுங்க. நீங்கள் சாப்பிட்டா கார்னோடையே சேர்த்து தாராளமாக சாப்பிட்லாம். இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் சூப்புக்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து உங்கள் யூடியூப் லைப்ரரியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் எப்போ பார்க்கறனாலும் உங்கள் யூடியூப் லைப்ரரியில் போய்ட்டு லைக் தி வீடியோஸில் போய் ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய கிட்ஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ்க்காக ஆர்ஜி ஹோம் மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.